வல்லாரைக்கீரை 2 கட்டு எடுத்திருக்கேன். இப்போ தாளிக்கிறதுக்கு வந்து தேவையான அளவு எண்ணெய் எடுத்திருக்கேன். 4 ஸ்பூன் வந்து உளுந்தம்பருப்பு எடுத்திருக்கேன். அது நல்லா பொன்னிறமா வறுத்தரணும். வறுத்ததுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோன்னா, காரத்துக்கு தகுந்தபடி வரமிளகாய் சேர்த்துருக்கேன். அதுவும் நல்லா வறுத்து எடுத்ததுக்கப்புறம் ஒரு 10 சின்ன வெங்காயம் வந்து 2ஆ கட் பண்ணி இதில் சேர்த்துருக்கேன். அதையும் நல்லா வதக்கிட்டு என்ன பண்ண போகிறோன்னா, 2 தக்காளி வந்து குட்டியாக கட் பண்ணி இதில் சேர்த்துருக்கேன். அதையும் நல்லா வதக்கிடலாம். இப்போ வந்து இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டிருக்கேன். உப்பு போட்டுட்டு இன்னும் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்னா, குட்டியாக பெருங்காயம் இருக்கு இல்லையா, கொஞ்சமாக எடுத்து இதில் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இப்போது வந்து நம்ம வல்லாரைக்கீரை இருக்கு இல்லையா, அதை நல்லா கழுவிட்டு இதில் வந்து பிச்சு போட்டிருக்கேன். ஒரு 2 கட்டு இருக்கு இல்லையா, அதை பிச்சு போட்டுட்டு நல்லா வதக்கிடலாம். வதங்கினதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோன்னா, இந்த துவையலுக்கு தேவையான அளவு புளி எடுத்திருக்கேன். புளி கொஞ்சமாக எடுத்து இதில் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு லாஸ்ட்டாக வந்து 1/4 மூடி தேங்காய் வந்து துருவி இதில் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு என்ன பண்ண போகிறோன்னா, இப்போ வதக்குனதெல்லாம் சேர்த்து என்ன பண்ண போகிறோன்னா, நல்லா ஆற வச்சுட்டு அரைச்சி எடுத்துடலாம். இப்போ வந்து இந்த வல்லாரைக்கீரை வந்து ரொம்ப மருத்துவ குணம் கொண்டதுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.